வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை தம்பி மாணிக்கம். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அக்காலத்தில் பாண்டிய நாட்டை சேர்ந்த மீனவன்பட்டி என்ற ஊரில் சாத்தப்பர் என்று ஒருவர் இருந்தார். அவருக்கு முத்து வாணிபம் பரம்பரை தொழிலாயிருந்தது. கொற்கையில் கிடைக்கும் முத்துகளை பிற ஊர்களில் கொண்டு போய் விற்பது அவருடைய தொழில். மீனவன் பட்டியில் அவர்தான் பெரிய செல்வர். ஆகவே அந்த ஊரில் அவர் தன்னிகரற்று விளங்கினார். சாத்தப்பர் செல்வர். ஆகவே அவருடைய சுற்றத்தார் பலர் அவர் மாளிகையிலேயே வந்து தங்கியிருந்தனர். சிலர் அவருடைய வணிகத்திற்கு துணை புரிந்தனர். சிலர் அவருடைய வீட்டு வேலைகளை கவனித்து வந்தனர். சிலர் ஒன்றும் செய்யாமலே சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். சாத்தப்பருடைய வீடு ஒரு சத்திரம் போல் காட்சியளித்தது. நாள்தோறும் 50 பேருக்கு குறையாமல் பந்தியில் உட்காருவார்கள். சாத்தப்பருக்கு இதனால் ஒன்றும் குறை ஏற்பட்டு விடவில்லை. வாணிகத்தில் நல்ல வருவாய் கிடைத்ததால் அவருக்கு இது ஒரு செலவாகவே தோன்றவில்லை. தம் வீட்டில் இவ்வளவு பேர் இருந்து சாப்பிடுகிறார்களே, இதனால் அதிக செலவாகிறதே என்று அவர் நினைத்ததே இல்லை. சுற்றத்தார் சூழ தாம் இருப்பதே இன்பம் என்று கருதினார். தாம் ஈட்டும் பொருள் இத்தனை பேருடைய வாழ்வுக்கும் பயன்படுகிறதே என்று மகிழ்ச்சியடைந்தார். தம்மை சார்ந்திருக்கும் அனைவரையும் தொடர்ந்து காப்பாற்ற மேலும் பணம் திரட்ட வேண்டும் என்ற ஊக்கத்தோடு வாணிகத்தில் அவர் முழு மூச்சாக ஈடுபட்டார். ஒரு நாள் ஒரு ஏழை சிறுவன் அவரை தேடி வந்தான். அவன் வந்து சேர்ந்தபோது அவர் ஊரில் இல்லை. மறுநாள்தான் அவர் வெளியூரிலிருந்து வந்து சேர்ந்தார். அவர் இல்லாத போது அவன் அவர் வீட்டில் நுழையவில்லை. வெளியிலேயே நின்றான். வீட்டில் இருந்தவர்கள் அவனை சாப்பிட்டாயா என்று கூட கேட்கவில்லை. வீட்டு வாசலிலேயே உட்கார்ந்து விட்ட அவனிடம் யாரும் இரக்கம் காட்டவில்லை. அவன் சாத்தப்பர் வரும் வரை பசிக்கும் வயிறோடு வாசலில் உட்கார்ந்திருந்தான். சாத்தப்பர் வெளியூரிலிருந்து வந்து வீட்டு வாசலில் இறங்கினார். படியில் காலடி எடுத்து வைக்கப் போகும்போது ஐயா என்று ஒரு ஈனக்குரல் கேட்டது. திரும்பி பார்த்தார். ஒரு புறத்தில் சுருண்டு படுத்திருந்த அந்த ஏழை சிறுவன் எழுந்து அவரை நோக்கி வந்தான். ஐயா, நான் ஒரு ஏழை, என்னை நீங்கள்தான் ஆதரிக்க வேண்டும் என்று கெஞ்சும் குரலில் அவன் பேசினான். சாத்தப்பர் அவனை ஏற இறங்க பார்த்தார். ஐயா, நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் செய்கிறேன். என் வயிற்றுக்கு சோறு போட்டு காப்பாற்றினால் போதும் என்று மேலும் கெஞ்சினான் அந்த சிறுவன். சாத்தப்பர் அவனை எதுவும் கேட்கவில்லை. வீட்டினுள் அழைத்து சென்று சாப்பாடு போடுமாறு தன் ஆட்களுக்கு கட்டளையிட்டார். அந்த சிறுவன் பெயர் மாணிக்கம். அவன் சாத்தப்பர் அனுமதியுடன் வீட்டினுள் புகுந்து விட்டான். அங்கேயே சாப்பிட்டுக் கொண்டு இருந்தான். அவனுக்கு எந்த வேலையும் கொடுக்கப்படவில்லை. சாத்தப்பர் வீட்டில் தேவைக்கு மேல் ஆட்கள் நிறைந்திருந்தார்கள். வேலை எதுவும் பாராமலே சாப்பிட்டுக் கொண்டு பல பேர் இருந்தார்கள். அவரோ தம் வாணிகத்தை நாடி வெளியூர்களில் சுற்ற வேண்டியிருந்தது. வீட்டை கவனிக்க ஆளில்லை. இந்நிலையில் அங்கு வந்து சேர்ந்த மாணிக்கம் சில நாட்கள் வரை சிலர் போல் சாப்பிட்டுக் கொண்டு வேலை செய்யாமல் இருந்தான். ஆனால் வேலை செய்யாமல் இருக்க முடியவில்லை. ஆகவே தானாக ஒரு வேலையை மேற்கொண்டான். அந்த வீட்டில் அதிகமாக உழைத்தவன் சமையல்காரன்தான். அவனுக்கு கூட வேலை பார்க்க ஒரே ஒரு வேலைக்காரன் தான் இருந்தான். அத்தனை பேருக்கும் சாப்பாடு தயாரிப்பதில் அவன் நாள்தோறும் மூச்சு வாங்க வேலை செய்ய வேண்டியிருந்தது. மாணிக்கம் சமையல்காரனுக்கு ஒத்தாசையாக வேலை பார்த்தான். சமையல்காரனுக்கும் மாணிக்கத்தை மிகவும் பிடித்திருந்தது. சாத்தப்பர் வீட்டில் தங்கும் நாட்களில் மாணிக்கம் அவருக்கு சாப்பாடு பரிமாறுவான். மேலும் அவர் சொல்லுகிற சிறு வேலைகளை கவனிப்பான். மற்ற நாட்களில் சமையல்காரனுக்கு துணையாக வேலை பார்த்து கொண்டு இருப்பான். சாத்தப்பர் ஒரு நாள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது அவன் ஊர் பேர் முதலியவற்றை விசாரித்தார். மாணிக்கம் தன் குடும்பத்தை பற்றிய விவரங்களை கூறினான். எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து கொண்ட சாத்தப்பர் அவன் தனக்கு உறவு முறையுள்ளவனாக இருப்பதை தெரிந்து கொண்டார். அவன் தன்னிடம் வந்து சேர்ந்தது பற்றி மனதிற்குள் மகிழ்ச்சியடைந்தார். மாணிக்கம் தன் தூரத்து உறவினன் என்பதை அவர் அவனுக்கு தெரிவிக்கவில்லை. மாணிக்கம் தன் வேலைகளை பார்த்து கொண்டு அவர் மாளிகையிலேயே காலம் கழித்து வந்தான். ஒரு நாள் சாத்தப்பர் வெளியூருக்கு சென்றிருந்தார். அன்று இரவு திடீரென்று எதிர்பாராத விதமாக ஆயுதம் தாங்கிய கொள்ளைக்காரர்கள் 100 பேர் அவருடைய வீட்டை வளைத்து கொண்டார்கள். இருந்தவர்களையெல்லாம் கட்டி போட்டார்கள். எதிர்த்தவர்களையெல்லாம் வெட்டி போட்டார்கள். வீட்டிலிருந்த பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து சென்றார்கள்.
சாத்தப்பர் வெளியூரிலிருந்து திரும்பி வந்தபோது வீடு வெறிச்சென்று இருந்தது. அவருடைய மனைவியும் மகளும் சமையல்காரனும் மாணிக்கமும் மட்டும்தான் வீட்டில் இருந்தார்கள். மற்ற உறவினர்கள் எல்லோரும் போய்விட்டார்கள். வீடு கொள்ளை போன செய்தியை கேட்டு சாத்தப்பர் இடிந்து போனார். போதாக்குறைக்கு கடன்காரர்கள் வேறு வந்து விரட்டத் தொடங்கினார்கள். அவர் தம் கையிலிருந்த முத்துக்களை விற்று கடன்களை அடைத்தார். பின் அவர் மிக எளிய வாழ்க்கை நடத்த நேர்ந்தது. அவர் மனைவி தன் தாய் வீட்டுக்கு செல்வதாக சொல்லி மகளை அழைத்து கொண்டு போய்விட்டாள். சமையல்காரனும் வெளியேறி சென்று விட்டான். கடைசியில் மாணிக்கம் ஒருவன்தான் அவருக்கு துணையாக அந்த வீட்டில் மிஞ்சினான். அவர் ஏதாவது கொண்டு வந்தால் அதை வைத்து சமையல் செய்வான். அவருக்கு சாப்பாடு போட்டு தானும் சாப்பிடுவான். அவர் ஏதும் கொண்டு வரவில்லையானாலும் வீட்டில் சாப்பாடு தயாராக இருக்கும். மாணிக்கம் மற்ற வீடுகளில் சென்று வேலை செய்வான். அதில் கிடைக்கும் பணத்தை கொண்டு அரிசியும் காய்கறிகளும் வாங்கி வருவான். அவற்றை சமைத்து வைப்பான். சாத்தப்பருக்கு எத்தனையோ கவலைகள் இருந்தன. ஆனால் சாப்பாட்டு கவலை மட்டும் இல்லை. அந்த கவலை ஏற்படாதபடி மாணிக்கம் பார்த்து கொண்டான். ஒரு நாள் சாத்தப்பர் மாணிக்கத்தை பார்த்து, தம்பி, என்னிடம் கையில் எதுவுமே இல்லை. பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துவிட்டேன். எல்லோரும் போய்விட்டார்கள். நீ மட்டும் ஏன் இருக்கிறாய் என்று கேட்டார். ஐயா, எல்லோரும் போய்விட்டால் என்ன ஆவது? நான் துன்பப்பட்ட காலத்தில் நீங்கள் அன்போடு வரவேற்று ஆதரித்தீர்கள். உங்கள் துன்பத்தில் நான் உதவ வேண்டியது என் கடமை அல்லவா? என்னால் முடிந்தவரை உங்களுக்கு உதவியாயிருக்க வேண்டும் என்பதற்காகவே இங்கு இருக்கிறேன் என்றான் மாணிக்கம். அதை கேட்ட சாத்தப்பருக்கு கண்களில் நீர் தழும்பியது. தம்பி மாணிக்கம், நீதான் என் உண்மையான உறவினன். துன்பத்திலும் துணையாக நிற்கும் நீதான் என் அன்புக்குரிய உறவினன் என்று உணர்ச்சியோடு கூறினார். பிறகு தம் மாளிகையை விற்று கிடைத்த பணத்தை கொண்டு மீண்டும் முத்து வாணிபம் செய்தார். மிக விரைவில் அவர் மீண்டும் பழைய நிலைக்கு வந்துவிட்டார். நாணயமும் நேர்மையும் அவருடைய வேகமான முன்னேற்றத்துக்கு காரணமாயிருந்தன. மாணிக்கம் கடைசி வரை அவரை விட்டு நீங்கவில்லை. அவரும் கடைசி வரை மாணிக்கத்தை தம் கூடவே வைத்துக் கொண்டார். சமையல் வேளையில் மட்டுமல்லாமல் முத்து வாணிகத்திலும் அவருக்கு துணையாயிருந்தான் மாணிக்கம். புதிய செல்வத்தை கொண்டு சாத்தப்பர் 2 மாளிகைகள் கட்டினார். ஒன்று அவருக்கு, மற்றொன்று மாணிக்கத்துக்கு. கருத்து: ஒருவன் துன்பமுற்ற காலத்தில் அவனை விட்டு ஓடிப்போவோர் உண்மையான உறவினராகார். எக்காலத்திலும் கூட இருப்பவர்களே உண்மையான உறவினராவர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.